இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எதற்காக நம்ம தோழர்கள் எல்லாம் உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன். குறிப்பாக இந்த குடியாத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்டது. இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வீரரும் இந்திய தேசிய அரசியலில் கிங் மேக்கர், அவர்தான் தலைவர்களை உருவாக்குகின்றவர் என்ற பெயர் எடுத்தவரும், அது மட்டுமல்ல, கர்ம வீரர், பெருந்தலைவர், கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட நம்மளுடைய ஐயா காமராஜர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி முதலமைச்சராக்கிய பெருமை இந்த மண்ணுக்கு பெறும். அப்படிப்பட்ட குடியாத்தத்தில் நின்று பேசக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த பெருமை என்னன்னா, நாடு சுதந்திரம் பெற்றுச்சு, எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நமக்கென்று இந்திய நாட்டினுடைய கொடியை உருவாக்கி இருக்கிறார்கள். அது டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டையில ஏற இருக்கிறது. முதல்ல நாட்டினுடைய கொடி, தேசிய கொடி செங்கோட்டையில ஏறுகிறது என்றால் அந்த கொடியை தயாரித்த கைத்தறி நிறுவனம் இந்த குடியாத்தத்திலிருந்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு மண் தான் இந்த குடியாத்தம். அப்படி பெருமை மிக்க மண்ணில என்ன பேர் போட்டிருக்கோம்? சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம். என்ன விழிப்புணர்வு தேவை? இப்ப நமக்கு இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்முடைய நாடு மதசார்பற்ற இந்திய குடியரசு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டில், இந்திய நாட்டில் சிறுபான்மை மக்கள் எப்படி வாழ்கிறோம்? அதாவது வன்முறை இல்லாமல் நம்ம வாழ முடிகிறதா? எப்படிப்பட்ட நிலைமை இந்திய நாட்டில் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோமா? சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதே, அதை பற்றி நாம் அறிவோமா? நம்மை நிம்மதியாக நாம் வணங்குகின்ற கடவுளை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்குவதற்கு எத்தனை தடைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோமா? நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சலுகைகள், சிறுபான்மையினருக்கு கொடுத்திருக்கிற சலுகைகளை பற்றி, அதை நாம் தொடர்ந்து உரிமைகள் படி வாழ்வதற்கு இந்த நாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்தவ மக்கள் மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இது பற்றி நாம் அறிவோமா என்பதெல்லாம். அது மட்டுமல்ல, கல்வியில, வேலை வாய்ப்பில நாம் நடத்துகின்ற சிறுபான்மை நிறுவனங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதே, அதை பற்றி நாம் அறிவோமா? வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று ஓட்டர் லிஸ்ட்லாம் திருத்துறாங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட் திருத்துறதுல குறிப்பா கிறிஸ்தவ மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகிறார்களே, இதை பற்றி நாம் அறிவோமா? சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டார்கள். கிறிஸ்டின்ஸும் முஸ்லிம்ஸும் எந்த சூழ்நிலையிலும் மோடிக்கு, அதுவும் குறிப்பாக தாமரைக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று நாம் உறுதி எடுத்திருக்கோம். அதனால இவர்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டார்களே, எனவே இவர்களை வாக்காளர் லிஸ்ட்லேருந்தே எடுத்துருவோமே என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அகதிகளாக உருவாக்க வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஒன்றிய அரசை பற்றி இங்க இருக்க கிறிஸ்தவ மக்களுக்கு, இங்க மேடையில் இருக்க கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியுமா? நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறதே, இதை பற்றி நாம் அறிவோமா? இது விடுங்க, ஜனநாயகத்தினுடைய தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற நீதிமன்றங்கள், கோர்ட்டு, ஜட்ஜு, இவர்கள் எல்லாம் இப்ப சமீபகால நடவடிக்கைகளிலே எப்படிப்பட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு மனநிலையை அவர்கள் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அறிவோமா?
நமக்கு தெரியுமா? அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வந்திருக்கோம்? தெரியுமா, அறிவோமா, நமக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் இதை பத்தி தெரியுமாங்கிறதுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் தான் இன்றைக்கு வேலூரிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு குடியாத்தத்திலே உங்களை எல்லாம் அழைத்து இந்த சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம், ஆர்சியா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், டிஎல்சியா இருக்கட்டும், ஐஎல்சியா இருக்கட்டும், ஏஇஎல்சியா இருக்கட்டும், பெந்தகோஸ்தே அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாரையும் ஒன்று சேர்த்து இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த ஒரு மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்குள்ள பாதிப்பு என்ன என்பதை பற்றி உங்களுக்கெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை அருமை சகோதரர் பொதுச் செயலாளர் அண்ணன் ஜேபி அவர்கள் உள்ளிட்ட மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இணைந்து இந்த கருத்தரங்கத்தை உருவாக்கினோம். நாங்க விதைக்கிற விதை சின்ன விதை, பெரிதாக்குவதும் ஆக்காததும் உங்களுடையது. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய ஒவ்வொரு மதமாற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம்னா என்ன? வேற ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்கான ஒரு சட்டம், கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்கின்ற பணிகளை நிறுத்த வேண்டும் என்பதற்கான சட்டம் இந்தியா முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, மோடியினுடைய ஆட்சி எந்த மாநிலத்தில் நடக்கிறதோ அந்த மாநிலத்தில் எல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மதமாற்ற தடை சட்டத்தை முத உருவாக்குனவர் யாரு? முத உருவாக்குனது யாரு? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இது அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம தான் எதிர்த்து குரல் கொடுத்தோன்னே, அந்த எம்பி எலெக்ஷன்ல அவங்கள தோத்தோன்னே என்ன பண்ணாங்க? வாபஸ் வாங்கியாச்சு. இதை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த மாநிலங்களில் ஆட்சி நடக்கிறதோ அங்க அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஊர் முழுவதும், இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அந்த மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம்ம இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கோம்? 2% இருக்கும். எவ்வளவு பேர் இருக்கோம்? எவ்வளவு பேர் இருக்கோம்? இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் வெறும் 2%. ஆனா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அமைதியாக வாழ்கின்ற இந்த தேசத்திலே 2% பேர் 98% பேரை மதம் மாற்றாங்க, அவர்களை கிறிஸ்தவர்களா மாற்றாங்க. அதனால இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கிறது, அதனால அவங்கள செயல்படாம விடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டத்தை நம்மளுடைய ஒவ்வொரு மாநிலங்களிலும் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கு? ஒன்றிய அரசு தான் ராணுவத்தை வச்சிருக்கு, காவல்துறையை வச்சிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல அவங்க தான் வச்சிருக்காங்க. எல்லா கண்ட்ரோலும் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் சிறுபான்மை மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து கொக்கரிக்கின்ற மோடியினுடைய ஆட்சி. எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்திருக்காங்க தெரியுமா? எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்குன்னா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், குஜராத், இதெல்லாம் எந்த ஊரு? எந்த நாடு? இந்தியாக்குள்ள இருக்கிற மாநிலங்கள். அந்த மாநிலத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி தடை சட்டங்களை போட்டு, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் என்று பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு உடைய தலைமையிலான பாரதிய ஜனதா எங்கெல்லாம் இந்த மாநிலங்களில் ஆட்சி நடக்குதோ அங்கெல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எப்படிப்பட்ட சட்டம்னா, மத்திய பிரதேசத்துல ஒருத்தரை கிறிஸ்துவரா மாத்திட்டாங்க அப்படின்னு யாராச்சும் போய் சொல்லிட்டா என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு. சாதாரண தண்டனை இல்ல, மரண தண்டனை விதிக்கின்ற அளவிற்கு சட்டத்தை போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல மாத்திட்டியா, ஜெயிலே கடை, ஆயுள் தண்டனை. அது மட்டுமல்ல, இப்ப உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் பீகார்லயும் என்ன சத்தீஸ்கர்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒருத்தர் மதம் மாத்திட்டாருன்னு போய் சொன்னா அவங்க 2 பேரும் சொல்ல வேண்டியதில்ல, இவர் என்னைய மதம் மாத்திட்டாரு அப்படின்னு 2 பேர் சொல்றதுல வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இவர் போய் சொன்னாலும் 2 பேர் எங்க யாரு சாமியார்களோ, யாரு பாஸ்டரோ, யாரு அருட்சகோதரிகளோ அவங்கள புடிச்சு ஜெயில வைக்கலாம். ஜெயில வைக்கலாம்னா எந்த கோரிக்கையும் வைக்காம, எந்த பெயிலும் விடாம தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறான். எப்படிப்பட்ட அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபாதர் அங்கி போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இத்தனை ஃபாதர்கள், அருட்சகோதரர்கள், அருட்தந்தைகள், பாஸ்டர்கள், இவங்கெல்லாம் அர்ப்பணிச்சுதான் கல்வியில இந்த இந்தியாவே கல்வி அறிவு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு ஸ்கூலை வச்சு நடத்தி, ஒரு கிராமங்களில் வச்சு நடத்தி, ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்து, மதம் மாத்தணும்னு நினைச்சிருந்தா பல வருஷமா இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றி இருக்கலாம். அது இல்ல. வேலூர் உருஸ் கல்லூரியில எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? அத்தனை படிச்சவங்களையும் மதம் மாத்திட்டாங்களா? இல்லையே. அத்வானி நம்முடைய இதுல தான் படிச்சாரு, அருண்ஜேட்லி நம்ம இதுல தான் படிச்சாரு. எல்லாம் படிச்சவங்களை எல்லாம் மாத்திட்டாங்களா? நிர்மலா சீதாராமன் இங்க தான் படிச்சிருக்காங்க, நம்மளுடைய கிறிஸ்தவ பள்ளியில தான் படிச்சிருக்காங்க. அவங்கள மாத்திட்டாங்களா? இல்ல. ஆனால் நம் மீது பொய் குற்றச்சாட்டம் வைத்து இன்றைக்கு ராஜஸ்தான்ல இன்னைக்கு போட்டிருக்காங்க. இது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்துல ஏழை எளிய மக்களுக்காக உதவுகின்ற ஒரு அமைப்பு, கத்தோலிக்க அமைப்பை மதமாற்றுகிறார்கள் என்று சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? தடை பண்ணிருக்காங்க. எதற்காக இதையெல்லாம் விரிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், மிகப்பெரிய கிறிஸ்தவ மக்களுக்கான எதிராக செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் துங்கப்பூர் என்கின்ற மாவட்டத்தில் ஒரு கிராமம், ஜலலானா என்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில், அந்த கிராமங்கள்ல அங்க ஒரு ஸ்கூலும் ஒரு மெடிசன் ஒரு சுகாதார மையம் உருவாக்கி இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஸ்கூலை உருவாக்கி அங்க மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சுகாதார மையம் உருவாக்கி இருக்காங்க. அந்த சுகாதார மையத்தை உருவாக்க கூடாது, ஸ்கூலை உருவாக்க கூடாதுன்னு சொல்லி அதை இடிச்சு தள்ளிட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க. என்னன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி கிராமத்தில் உள்ள தேவாலயத்திற்குள் நுழைந்த 10-15 பேர் அத்துமீறி நுழைந்து எல்லாத்தையும் நிறுத்தணும், இல்லைனா மரமாற்றத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்று சொல்லி உங்களை எல்லாம் கைது செய்து சிறையில் வைப்போம். அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த கிராமத்துல தண்ணி வசதி இல்ல, மக்களால ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி போகணும்னா பல கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு, எனவே இதை எங்களால போக முடியல, அதனால அவர்களையும் நாம் இங்கேயே வச்சு மெடிசன் சென்டர் வச்சு ஒரு மருத்துவரை வைத்து அதை செயல்படுத்தலாம் என்று உள்ளோம் என்று சொல்லி அதை ஒரு ஆஸ்பத்திரி கட்டினா கட்ட விடல. இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எல்லாம் ஒன்றிணையணும். என்ன பண்ணோம்? பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவீங்களா? போட மாட்டீங்க. போடுவீங்களா இல்லையா? சவுண்ட் இந்த உட்கார்ல இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் வந்துருச்சுன்னா, அதே மாதிரி தீபாவளி வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்க நம்ம இந்து மக்கள் பலகாரம் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்குறாங்களா? அதே மாதிரி ரம்ஜான் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உரிமையா பாயிட்ட பிரியாணி கேட்கிறோமா? பிரியாணி வருதா? இப்ப நம்ம எல்லாம் விழாக்கள்லையும் சரி, எல்லா வகையிலையும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்னு பிரிக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு, மோடியிலான பாரதிய ஜனதா அரசு எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்தில் வரவிடக்கூடாது. இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயும் இன்னைக்கு எங்கெல்லாம் பிஜேபி குடியிருக்கோ அங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கான சூழ்நிலை இந்த மாதிரியான சூழ்நிலை. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. இதுல எப்படி கிறிஸ்டின்ஸும் முஸ்லிம்ஸும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு எப்படிலாம் பொய் கணக்கு கொடுத்து ஒரு வீட்டுல 10 ஐயரு, 5 முஸ்லிமு, 8 எஸ்சி, தலித் மக்கள், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீட்டுல 40 பேர் ஓட்டுன்றாங்க.
அந்த ஓட்டு 40 வீடு அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு கணக்கு காமிச்சு பொய் கணக்கு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த வீடே 10 வருஷமா ஒருத்தன் கூட இல்லாத வீடு, யாருமே தங்க முடியாத பாலடைஞ்ச வீட்டை கணக்கு காமிச்சு எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? 5 ஐயரு, 5 கிறிஸ்டின், 5 முஸ்லீமு, 5 இவரன் போட்டு தலித் மக்கள் சொல்லி எல்லாரும் குடியிருக்கிற மாதிரி யாரா நீங்க நாட்டை வச்சிருக்கீங்க? இல்லையே. எனவே அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. எனவே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இதுக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு தமிழகம் மட்டும்தான், இந்த தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி பூங்காவாக இருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமைதியா இருக்கும். எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய சபை நடத்துகின்ற அருட்தந்தைகளாக இருக்கட்டும், இல்ல பாஸ்டர்களாக இருக்கட்டும், பல்வேறு திருச்சபை மக்களா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் பாஸ்டர்களா நல்லா ஜாலியா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. அருட்தந்தைகள் எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க. அருட்சகோதரிகள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல ஒரு பிரச்சனை, 2 அருட்சகோதரிகளை தாக்கியிருக்காங்க. ஒரு பாஸ்டரை உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. எங்க? ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல. இப்படி பல்வேறு மாநிலங்களில் தினமும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் நாம் நிம்மதியான வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. எனவே குறிப்பாக இன்னொரு கதையை நான் சொன்னோம். இன்னைக்கு நீதிமன்றங்களுக்கு கடைசியா நம்ம நம்பிக்கை என்ன? கடைசி எங்க போறோம்? நீதிமன்றங்களுக்கு போறோம். நீதிமன்றங்கள்ல போறப்ப என்ன நடக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நீதிமன்றம்னா என்னது? கடைசியா அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா நம்ம நியாயமான தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பை வாங்கிட்டு வந்து நம்ம நிம்மதியா வாழலாம். எதுக்காக? அந்த நீதிமன்றங்களும் இப்ப வந்து வர 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 சிலரினால், சில நீதிபதிகளினால் அந்த புனிதம் கெட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் அவர்கள் மீதும் ஒவ்வொரு விதமாக நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்கன்னா என்ன எழுதுவாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, சாட்சிகள் என்ன சொல்றாங்க, அதுல என்னென்னலாம் சாட்சி சொல்றதை வச்சு அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம், நீதி வழங்கலாம் அப்படின்னு பார்த்து எழுதின ஜட்ஜ்மெண்ட்லாம் உண்டு. இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன ஜட்ஜி சொல்லியிருக்காருன்னா, ஒரு வழக்கு, அந்த வழக்குல இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பான ஒரு 100 ஆண்டு காலமான ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில் பிரச்சனை. அந்த கோயில் பிரச்சனையில தீர்ப்பு எழுதுற தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா, என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றாருன்னா, ஐயா, நான் அந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி பகவான் ராமனிடம் நான் அவரிடம் கேட்டேன், வேண்டுகோள் வைத்தேன், எப்படி தீர்ப்பு எழுதுவது என்று. அவர் சொல்லியவாறே நான் எழுதினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சி பார்க்க வேணாமா? சட்டங்கள் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு பார்க்க வேணாமா? என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க வேணாமா? அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அப்ப என்ன மீனிங்? இன்னொரு வழக்கு வேறு முதற்கொண்டு யார் யார் எங்கெங்க சொன்னாங்கன்னு முதற்கொண்டு நான் பேப்பர்ல வச்சிருக்கேன். சும்மா வாய்க்கு வந்தது சொல்லல. இன்னொன்னு சொல்றேன். இன்னொரு ஜட்ஜி சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கும் இது மாதிரி தொழுகை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு தர்காக்குள்ள பூந்து ஒரு குரூப் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துது. உடனே அங்க வன்முறை நடக்குது, கேஸ் போடுறாங்க, கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல ஜட்ஜி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த ஜட்ஜி சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஜெய் ஸ்ரீராம் சொன்னது தப்பா? அவர் கடவுளை புகழ்றாரு. அவர் கடவுளை அவர் கோயில்ல புகழ்ந்தா தப்பு கிடையாது. அவர் கடவுளை இந்த கோயில்ல வந்து கத்துறாதான் தப்பு. அது கூட தெரியாம என்ன சொல்ல வராங்க? இப்ப எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மனநிலையை சில நீதிபதிகள் கூட மனசார வைத்திருக்கிறார்கள். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநாட்டில், விஸ்வ இந்து பரிஷத் என்பது மோடியினுடைய இன்னொரு கை. அது என்ன பண்ணுது? ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் கலக்கக்கூடாதோ அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதுதான் பிரச்சனை. யார் அப்படி கலந்துக்கிட்டாங்கப்பா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள்.
மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்கள்லாம் யார் கலந்துக்கிட்டா? இதே இந்த கூட்டத்தில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கிறிஸ்தவர் வந்து கலந்துக்கிட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப அவர் அவங்களுக்கு சாதமா எழுதுவார் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப அந்த மாநாட்டில் யார் கலந்துக்கிறா? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கலந்துக்கிறாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கலந்துக்கிறாங்க. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ரிட்டையர்ட் ஆகி போறப்ப அவருடைய பிரிவு விசார மீட்டிங்ல என்ன சொல்றாரு? நான் இவ்வளவு நாள் RSS பணிபுரிந்ததற்காக பெருமைப்படுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப நீ ஜட்ஜா இல்லையா? RSS வேலை செஞ்சியா? அப்ப என்ன மாதிரியான மனநிலையில இன்றைக்கு இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட தூய்மையான ஒரு இந்தியா இன்றைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது என்பதையெல்லாம் நீங்கள் அறிய வேண்டும், இந்த கிறிஸ்தவ சமுதாயம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம்னு ஒரு தலைப்பில் நாம் இங்கு எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். வேற எதுக்கும் இல்லை, ஓட்டு போடுங்க இந்த தொகுதியில் நிற்க போறேங்கிறதுக்காண்டி இல்லை, அதற்காக இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நோக்கி சமுதாயத்தை பிளவுபடுத்துகிற சக்திகள் எவ்வாறெல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்கு, எப்படி நிலைமையில வருது? அதிமுக பேனர் உள்ள வருது. இன்னைக்கு இருக்க காலகட்டம்னா அதிமுக உள்ள பூந்து வருது. இங்க எங்க போனாலும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஒத்துமையா இருந்தவங்க கூட உடைஞ்சிட்டான். அதிமுக ஒத்துமையா இருந்துச்சு, ஜெயலலிதா கண்ட்ரோல்ல வச்சிருந்துச்சு. இந்த ஐயா எடப்பாடி ஏதோ ஒன்று ஓரளவுக்கு வச்சிருந்தாரு, அதையும் உடைச்சு அவங்க எப்படி தெரியுமா? பக்கத்தில் இருக்கவன் தான் பிறண்டுவான், தூரத்தில் இருக்கவன விட்டுருவான். பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை பிறண்டி இன்றைக்கு அந்த கட்சியும் நாசம் இல்லாம போயிட்டு அவர்கள் வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே பின் வழியாக வருகிற அவர்களை நாம் கவனித்து எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஒன்றிணைப்பு ஒருங்கிணை வேண்டும். இதற்காக இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும். இங்க இருக்க எல்லா சபையை சார்ந்தவர்களையும் நான் கேட்டுக்கிறேன், எல்லா சபையை சார்ந்தவங்களையும் கேட்டுக்கிறேன். வந்தோமா, கூடணுமா, பேசணுமா, சிரிச்சோமா, கை தட்டணுமா, சாப்பிட்டோமா, கிளம்பணுமான்னு இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்திருந்தா ஒரு சர்ச் இருந்திருக்காது, ஒரு ஸ்கூல் இருந்திருக்காது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காது. இன்னைக்கு CMC வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல அவங்க எல்லாம் தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டு தான் சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து, வெளிநாட்டில் சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு கட்டினதுனாலதான் இத்தனை ஏழை மக்கள் அங்க போய் பயனடைகிறாங்க. பல மாநிலங்களிலிருந்து வந்து அங்க வந்து சேர்ந்து தங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? நம்ம பார்த்தோமா, நம்ம சாப்பிட்டோமா, நம்ம வாழ்ந்தோமா, நம்ம கூடியிருந்தோமா, ஊர்ல இருக்க பிரச்சனை நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்திருந்தால் சுதந்திர போராட்டத்திற்காக எத்தனை பேர் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய மனைவி செத்து போயிருப்பா, ஆனா அவர் உள்ள இருந்திருப்பார், ஜெயில இருந்திருப்பார். எதற்காக? திருட்டு வழக்குல போனாங்களா? கொள்ளையடிச்சு போனாங்களா? இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் தன்னையே அர்ப்பணிச்சுட்டு போய் இன்றைக்கு அன்னைக்கு ஜெயில இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாம சுதந்திரமா நடக்கிறோம், சுதந்திரமான இந்தியாவில வாழ்றோம். மீண்டும் ஒரு சுதந்திர போர் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்தியாவிலே மீண்டுமான ஒரு சுதந்திர போர். எனவே கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கு வருகை தந்ததற்காக மீண்டும் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, நான் எப்போதும் சொல்ற போதுதான், எல்லா கூட்டங்களிலும் சொல்றேன் தான், இங்க யாரோ நிக்சன் உங்களை கூட்டி வந்தாரு, இங்க இருக்க மாவட்ட செயலாளர் உங்களை கூட்டி வந்தாரு, இங்க இருக்க வழக்கறிஞர் நம்முடைய மண்டல செயலாளர் கூட்டு வந்தார் விஜயகுமார், அப்படிலாம் கணக்கு கிடையாது. இங்க ஒவ்வொருத்தரும் மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் உங்களை அழைத்து வந்தது அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து தான் என்பதை நான் முழுமையாக நம்புறேன். அதுதான், அவர்தான் இந்த எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார். எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது அவர் ஒருத்தர் தான். அதனால்தான் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தில் எப்பவுமே சொல்லுவோம், எங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னா, மேல என்னது? ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்தவம். நமக்கு பல சபைகள் இருக்கலாம், நான் முட்டி மூட்டு தான் பிரேயர் பண்ணுவேன், நான் பைபிளை மட்டும்தான் பிரேயர் பண்ணுவேன்,
இல்ல நான் உருவ சிலை மாதா வச்சு தான் ப்ரேயர் பண்ணுவேன், இயேசு கிறிஸ்துவை எனக்கு இப்படிதான் உருவாக்கி பார்த்து அவரை பார்த்து நான் வணங்குவேன், இல்ல எதையும் பார்க்க மாட்டேன், நான் பைபிள் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு பல்வேறு வகையில ஒரே ஒருத்தரை தான் ஆராதனை பண்றோம். யார் அவரு? இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் ஆராதனை பண்றோம். அதனால்தான் நீங்கள் உங்களுடைய தேவாலயங்களிலே, உங்களுடைய திருச்சபை கூடங்களிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பிடித்த மாதிரி. ஆனால் சமுதாயம் என்கின்ற வெளியே வருகிற பொழுது கிறிஸ்தவர்களாக வெளியே வாருங்கள். அதனால்தான் என்னுடைய கூட்டங்கள்ல பிரேயர் சர்வீஸ் நடத்துன்னு சொல்ல மாட்டேன், நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஒரு பைபிள் ரீடிங், ஒரு பிரேயரு, அதோட முடிச்சுக்கணும். இங்க வந்து ஆன்மீக காரியங்களை பற்றி பேசுவதற்கில்லை, சமுதாய காரியங்களை பற்றி பேச வேண்டும். இந்த நாட்டில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளணும். இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான என்ன மனநிலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளணும். ஆன்மீக காரியங்களுக்கு ஆன்மீக கூடங்களை நடத்துங்கள். ஆனால் சமுதாய மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், கிறிஸ்தவ மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய ஆட்சி எப்படியாவது இருக்கக்கூடாது. நம்முடைய தமிழகத்திலே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் மட்டும்தான் அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறவர். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கிறார். பல பேர் வரலாம், ஆனா வேலைக்காகாது. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பேப்பர்ல உட்காந்து சுரக்காயை வரைஞ்சு நம்ம அதை வச்சு பார்க்க முடியுமா? இல்ல. உண்மையான சுரக்கா வேணும், பிராக்டிக்கலா வேணும். இந்த ஆட்சியை வழிநடத்துறது எவ்வளவு கஷ்டம். ஒன்றிய அரசு அவ்வளவு தடைகள் இருந்தாலும் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதிலே முதல் இடமாக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மட்டும்தான். அவர்தான், அவர் குரல் கொடுக்கிறது மட்டும்தான். 2 சிஸ்டர்கள் இப்ப கூட கைது செய்தாங்க. எதற்காக கைது செய்தாங்க? எதற்காக கைது செய்தாங்க? ஒரு ஏழை பொண்ணு ஒரு வாரமா சோறு திங்கிறது இல்ல, அவங்க அப்பா ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வந்தாதான் சாப்பாடு. ஏமா இங்க இவ்வளவு கஷ்டப்படுற, உங்க அப்பாவோட வா, நாங்க உன்னை நர்ஸுக்கு படிக்க வைக்கிறோம், நீ ஒண்ணு மதம்லாம் மாறவானா, உங்க அம்மாட்ட சொல்லிட்டு எங்க கூட எங்க ஸ்கூல்ல வந்து படி, அப்படியே அங்கேயே வேலை செய்ய, அங்க எங்களோட இரு, சாப்பிட்டுட்டு நீ சம்பாதிக்கிற காசை உங்க குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா இன்னும் 2 பிள்ளைங்களை வச்சிருக்காங்க, அவங்கள வச்சு காப்பாத்திக்கவங்களேன்னு கூட்டிட்டு போனாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல போறப்ப அழுதுகிட்டே போயிருக்கு. பக்கத்துல இருக்க ஒருத்தன் கேட்டிருக்கான், டிடி ஒருத்தர் வந்திருக்காரு, இன்னொருத்தன் கேட்டிருக்கான், எதுக்கு பாழுகிறேன்னு. இல்ல நான் வீட்டை விட்டு போறேன், இங்க இருக்க இந்த கிறிஸ்தவக்காரங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க, வேலைன்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி. இவ்வளவுதான் நடந்தது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிஸ்டர்களை தாக்கி, நல்லது செய்ய போன சிஸ்டர்களை தாக்கி அந்த பிள்ளையும் போட்டு அடிச்சு, நீயே ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா ஏன்டா அந்த பொண்ணு வெளியில வரப்போகுது, உன் மாநிலத்துல ஒழுங்கா சாப்பாடு போட்டு சமைச்சு வச்சிருந்தீங்கன்னா எதுக்கு வெளியே வரப்போகுது? அந்த பொண்ணுடைய குடும்பத்தை நல்லதாக்கணும்னு சொல்லி கூட்டு வந்ததுக்கு அதை அடிச்சு அந்த சிஸ்டங்களை ஜெயில போட்டாங்க. இந்தியாவே எந்திரிச்சு எல்லாரும் குரல் கொடுத்ததற்கு பிறகுதான் அதுல முதல்ல கைது செய்து விட்டார்கள் என்று கேட்ட உடனே நான் முதலமைச்சர் அவர்களிடம் சொன்னேன். உடனே கண்டன அறிக்கை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த மாதிரி 2 சிஸ்டர் அநியாயமா கைது கொண்டு போறாங்க, நல்லது செய்ய போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீ கைது செய்த தவறு என்று அந்த மாநில அரசுக்கு மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் சொன்னார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு மாநிலங்களவையில நாடாளுமன்றத்தில் எம்பிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டங்கள்ல இருக்கிறப்ப எந்திரிச்சு இவர்களுக்காக குரல் கொடுக்க சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு விலாவரியா சொல்றேன்னா, அதற்கு பிறகு அங்க 2 பேரை விட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுத்து தான் நாம் சாதிக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி போதகர்கள், பல போதகர்கள் காதுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம இன்றைக்கும் வெளி மாநிலங்கள்ல, சத்தீஸ்கர்ல, உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, மறந்து விடாதீங்க. அதனால அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டிற்கு எந்த சூழ்நிலையிலும் வந்துவிடக்கூடாது. ஒரு சின்ன இதுதான் வச்சிருக்கேன், இதற்கு மேல நீங்க போய் என்ன பண்ணும், இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க, இதுக்கு மேல நீங்க எல்லாம் என்ன செஞ்சு பண்ணணும்,
இங்க கேட்டதெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு என்ன மத்தியானம் சாம்பாரா குழம்பா, என்ன குழம்பு, என்ன வச்சிருக்காங்க, என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு அடுத்த வேலையை பார்த்துடக்கூடாது. அடுத்த வேலை நமக்கு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்ற விடக்கூடாது. இங்க ஒரு குடுகுடுப்பக்கார மாதிரி அமித்ஷா ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் பீகார்லையும் எப்படியாவது நாங்கள் பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வருவோம், கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம். குடுகுடுப்புக்காரன் தான் இதெல்லாம் சொல்லுவான் ஜோசியம். இவர் என்னைக்கு குடுகுடுப்பு ஆட்டி சொல்ல ஆரம்பிச்சாரோ, குடுகுடுப்புக்காரன் வேலையை விட்டு போயிட்டான். போயா நீயே சொல்லிக்க, என்ன நீ சொல்றது ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, எங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க இப்ப வர வர அப்படின்னு சொல்லி குடுகுடுப்புக்காரன் போயிட்டான் வேலையை விட்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தயவு செய்து கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து ஓரணியில் நின்று நாம் நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைத்து, இந்த கோரிக்கையெல்லாம் இந்த பேசினதெல்லாம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சேன். பேசிட்டே இருந்தேன்னா நீ சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டு இருப்பேன், அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால என்னன்னா, என்ன வேணும், நம்ம கோரிக்கையை கேட்டுட்டு இப்படி போகாம உங்க தேவாலயங்கள்ல அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட, இங்க வர முடியாதவர்களிடம் நீங்கள் எல்லாம் போய் சொல்லணும். எல்லாரும் ஒன்று சேருங்க. இந்த கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை நிக்சன் ராஜ் இருக்காரு, அவரோடு இணைந்து பணியாற்றி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில இருந்து நம்மளுடைய பாசிச சக்திகளை விரட்டி அடிப்போம் என்று சொல்லி மிக அருமையாக இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த அத்துணை நிர்வாகிகளுக்கும், இன்னும் கூட்டம் எல்லா போதகர்களையும் வரவழைத்து மீண்டும் ஒரு தடவை நீங்கள் எல்லாம் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கணும். ஏதோ நம்ம வந்தோம், இன்னும் பல போதகர்கள், பல ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிடணும். எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு போல நடத்தி இன்னும் விழாவாரியாக, புரியுதா உங்களுக்கு? மேலே வந்திருக்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஐயா மிகப்பெரிய போதகர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு. ஏதோ நான் மட்டும் இந்த பணியை செய்யல, நீங்களும் இந்த பணியை செய்யணும். நீங்க ஆன்மீக பணியை எப்படி செய்தீர்களோ அதே போல நாங்கள் சமுதாய பணியை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புல இருக்காங்க. போதக தயாநிதி அவர்கள் தாம்பரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை வைத்து மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணன் ரயில்வேல இருக்காங்க, அவர் ஒரு பெரிய இன்ஜினியர். இப்ப நிக்சன் ஒரு இன்ஜினியர். எல்லாரும் இங்க பணியாற்றாங்க. டீச்சர் ஒரு வந்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம, நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்துறேன், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறேன். இப்ப நான் வேலை வெட்டி இல்லாம உங்களுக்கெல்லாம் தவறான தகவல் கொடுக்கணுங்கிற எண்ணம் அல்ல, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்ம பாதிக்கப்பட போறது யாரு? நம்ம தான். இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு அழகா இருக்காங்க. ஆனா எங்கடா நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம்னா, கிறிஸ்தவ சமுதாயம் தான் பிரிஞ்சு கிடக்கு. எப்படி பிரிஞ்சிருக்கோம் தெரியுமா? எப்படி பிரிஞ்சிருக்கோம்? முதல்ல சபையா பிரிக்கிறோம். எப்படி? ஆர்சி, சிஎஸ்ஐ, டிஎல்சி, ஐஎல்சி, யூஎல்சி, ஏஇஎல்சி, ஏஜி, பெந்தகோஸ்தே அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன்னா தூங்கிடுவீங்க. ஏதோ பாட்டு பாடுறான்னு. அவ்வளவு திருச்சபைகள் இருக்கு. சரி, அப்படிதான் திருச்சபை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்தது ஆரம்பிச்சிருங்க ஜாதி. அந்த ஜாதி, இந்த ஜாதி, இவர் ஜாதி, அவர் ஜாதின்னு சொல்லி ஜாதி வேற. இப்படி நம்ம எல்லாம் என்ன இருக்கோம்? பிரிஞ்சு கிடக்கிறோம். அத முதல்ல நம்ம ஒருங்கிணைக்கணும். இதை ஒருங்கிணைச்சதுக்கு பிறகு இஸ்லாமிய சகோதரர்களையும் இந்து மத சகோதரர்களையும் இதே மேடையில ஒருங்கிணைக்கிறோம். அப்படி ஒருங்கிணைச்சால் தான் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ பிரிக்கிறியா, நாங்க சேர்க்கிறோம். பிஜேபி காரன் என்ன பண்ணுவான்? பிரிக்கிறான், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? சேர்க்கிறோம். வாப்பா என் ஃபங்க்ஷன்ல வா, உங்க ஃபங்க்ஷனுக்கு எப்ப கூப்பிடுற, நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.